Hello friends, welcome to Learn English Everyday YouTube channel. இங்கிலீஷை சரளமா எழுதுறதுக்கும் வாசிக்கிறதுக்கும் நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய 15 ரூல்ஸ் நம்ம ரெகுலரா பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஆல்ரெடி நம்ம நிறைய ரூல்ஸோட வீடியோ பார்த்தாச்சு. மொத்தமா 9 ரூல்ஸ் நம்ம என்னென்ன ரூல்ஸ் இருக்கு அதோட டீட்டெயிலான வீடியோ நம்ம கொடுத்துட்டோம். இன்னைக்கு நம்ம 10வது ரூல் தான் பார்க்க போறோம். 10வது ரூல் என்ன அப்படின்னா, எண்டிங் ஒரு வார்த்தையோட கடைசியில கேயும் சிகேயும் வரும்போது அதோட உச்சரிப்பு என்ன மாதிரி இருக்கும்ன்றத தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்திருந்தாலும் இந்த ரூல்ஸ் நம்ம கண்டினியூவா பார்க்கும்போது நீங்க எல்லா ரூல்ஸையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக தான் நம்ம செப்பரேட் வீடியோவா கொடுக்குறோம். இதுல கேக்கும் சிகேக்கும் ஒரே ஒரு உச்சரிப்பு தான், அதாவது இக்கு அப்படின்ற உச்சரிப்பு தான் நம்ம கொடுப்போம். ஒரு வார்த்தையில கடைசியில வரும்போது அது சிகேயா இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்க இக்கு சவுண்டு தான் கொடுக்கணும். கேல வந்துச்சுனாலும் மிக்க சவுண்டு தான் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க, இது கேக். ஸோ நீங்க இங்க யோசிக்கலாம், இந்த வார்த்தையில கடைசியில ஈ தானே வருது, கே எங்க இருந்து வருது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் இதோட ரூல் நம்ம பார்த்தோம்னா ஏ டேஷ் இ, அதாவது ஏ டேஷ் இ அப்படின்றது லாங் வவல்ல வரக்கூடிய ரூல். இதுல என்ன அப்படின்னா, ஏ டேஷ் இல இந்த டேஷ்ல எந்த கான்சனன்ட் வேணாலும் வரலாம். அந்த கான்சனன்ட்டுக்கு கடைசி சவுண்ட் கொடுக்கணும். ஏ டேஷ் இ அப்படின்னா ஏ அப்படிங்கிற சவுண்ட். அப்போ எப்படி படிக்கணும்னா, இக்கு ஏ கே இக், கேக். அப்போ இங்க ஈக்குன்றது சவுண்டு கிடையாது. அப்போ கே தான் கடைசி சவுண்டா வருது இல்லையா, எழுத்து வருது இல்லையா, அதனாலதான் எழுத்துன்றது நம்ம லெட்டர்ஸை பார்க்க கூடாது, அந்த சவுண்ட்ஸ் எதோட முடியுது அப்படின்றத நம்ம கவனிக்கணும். ஸோ அப்போ நமக்கு இந்த கேக்கும் சி கேக்கும் இக்கு அப்படின்ற சவுண்ட் வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுல கேயும் ஒரு வேர்டோ கடைசியில இருக்கு, அண்ட் ஸ்டார்டிங் லாஸ்ட்ல சிகேயும் இருக்கு. ஸோ இதை எப்படி படிப்போம்னா ஷார்க், ஷார்க். ஸோ இது ஆர்க், ஷார்க். ட்ரக், ட்ரக். பிங்க், பிங்க். பு புக், புக். டக், இட்டு அ டக், டக். ட்ராங்க், ட்ராங்க். இங்க், ட்ராங்க். இது பாத்தீங்கன்னா டெஸ்க், டெஸ்க். அந்த இக்குல முடியுது பாத்தீங்களா. அடுத்தது திக், ஹங்க், சங்க், வீக், சோக், கிரீக், ராக், பக், லேக், லேக். ஓகே, ராக், லிக், டக், பேக், ஸ்டிக், நெக், கேக், சாங்க், ஸ்மோக். இங்கே பாத்தீங்கன்னா ஓ டேஷி அந்த ரூல் வரும். அப்போ ஓ டேஷில நம்ம ஓங்கிற சவுண்ட் கொடுக்கணும், கேயோட முடியுது. அப்போ இம் ஓக், ஸ்மோக், சாங்க், டஸ்க், லீக். ஸோ இது சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஒன்றும் கஷ்டமே இல்லை. நம்ம கேயோட சவுண்டு இக்குன்னு தெரியும், சியும் கேயும் வந்தாலும் ரெண்டு கான்சனன்ட் சேர்ந்து வரும்போதும் அதோட சவுண்டு இக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு ரூல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, when a one syllable வேர்டா இருந்துச்சுன்னா எண்டு வித் இந்த கே சவுண்ட்ல எண்ட் ஆகுச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரக்கூடிய வவல், அதாவது இந்த சிகேக்கு முன்னாடி வருது இல்லையா ஒரு வவல், அந்த வவலுக்கு ஷார்ட் வவல் சவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதாவது என்ன அப்படின்னா, இது ஒன் சிலபிள் அப்படின்னா இந்த வேர்டை நம்ம பிரிக்க முடியாது, ஏன்னா ஒரே ஒரு வவல் தான் இருக்கு, ஒரே ஒரு வவல் சவுண்டு தான் இருக்கு. அப்போ டக் அப்படின்னு தான் படிக்கணும். ஸோ இது சிகேல முடியும் போது இக்கு சவுண்டு முடியுதா, அப்போ முன்னாடி வர்ற இந்த வவலுக்கு நம்ம ஷார்ட் வவல் சவுண்ட், ஸோ யூவோட ஷார்ட் வவல் சவுண்ட் ஆன்ற சவுண்ட் கொடுக்கணும். ஸோ அடுத்து பாருங்க, when the இக் sound follow a consonant long vowel sound of diphthong, it's usually spelled with a k as a task. ஸோ இங்க பாருங்க ஆ சவுண்ட் வருது இல்லையா. ஓகே, கான்சனன்ட் இடையில வருது. ஸோ இங்க வவல் வருது, கான்சனன்ட் வருது. அடுத்து கேல முடியும் போது நம்ம என்னன்னா லாங் சவுண்ட் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ ஃபாலோ as a கான்சனன்ட் இருக்கணும், லாங் வவல் சவுண்டு, இல்லைன்னா டிப்தாங்ஸா இருந்துச்சு அப்படின்னா நம்ம கேயோட சவுண்ட் கொடுக்குறோம்னு சொல்றாங்க. ஓகே, டாஸ்க், கேக்கு, சோக், ஹாக். இங்கெல்லாம் என்ன அப்படின்னா கேக்கு இக்குன்ற சவுண்டு தான், அந்த கேயோட சவுண்ட் அப்படியே நம்ம கொடுத்துட்றோம். ஸோ இதுதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 10வது ரூல் எண்டிங் இன் கேஓ சிகே. ஒரு வார்த்தையில கேல இல்லைன்னா சிகேல எண்ட் ஆகுது அப்படிங்கும் போது நமக்கு அது என்ன மாதிரி சவுண்ட்ல வரும் அப்படின்றத தான்
இந்த ரூல்ல நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ பேசிக்கா நீங்க இங்கிலீஷ் படிக்கணும், இங்கிலீஷ் எழுதணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா லெட்டர்ஸோட சவுண்ட்ஸ். ஸோ அதுதான் பேசிக். அந்த சவுண்ட்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த சவுண்ட்ஸை வச்சு நம்ம எப்படி வந்து வேர்ட்ஸை ரீட் பண்றோன்ற பேசிக்கை நீங்க ஈஸியா கத்துக்கிட்டாலே உங்களால இங்கிலீஷ் வந்து நல்லா படிக்க முடியும். அதே மாதிரி எழுதும் போதும் நம்ம அந்த சவுண்ட்ஸை வச்சு வச்சு எழுத ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால சிம்பிளா எழுதிரும். ஃபர்ஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு மிஸ்டேக் வர மாதிரி தான் இருக்கும். நான் சொல்லி கொடுக்கும்போது ஒரு வேர்டை படிக்க ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா அதை நீங்க நல்லா ஈஸியா ஆக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்றோமோ ஒரு விஷயத்த அவ்வளோக்கு அவ்வளோ அதுல நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாம். இது எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும். அதே மாதிரி தான் இங்கிலீஷும். இங்கிலீஷ்ல பேசணும்னு நினைச்சீங்கன்னா நிறைய லிசனிங் கேட்கணும். நம்ம எவ்வளோ விஷயம் கேட்குறோமோ அவ்வளோ விஷயத்த வந்து நம்ம பேச ட்ரை பண்ணணும். அப்போ உங்களால ஸ்பீக்கிங் வந்து பாசிபிள் ஆகும். அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லயும் சவுண்ட்ஸ் கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து செய்ய வேண்டியது நிறைய வேர்ட்ஸை ரீட் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ வேர்ட்ஸை நம்ம ரீட் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த வேர்ட்ஸை நம்ம எழுதணும். ஸோ ரீடிங், ரைட்டிங் இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒன்று சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி நீங்க பேசணும்னு நினைச்சீங்கன்னா லிசனிங், எவ்வளோக்கு எவ்வளோ கேட்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால பேச முடியும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம தொடர்ச்சியா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸையும் செக் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க பாக்குற வீடியோக்கு மறக்காம ஒரு லைக்கையும் அப்டேட் பண்ணிருங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.